ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பராக பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வெண்டைக்காவும் மட்டனும் சேர்த்து எப்படி செய்கிறது பார்க்கலாமா? 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸு நாட்டு தக்காளி, இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த வெங்காயம் கொத்தமல்லி இதை நம்ம அரைக்க போகிறோம். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எதுவும் நறுக்கிற வேலை இருக்காதுங்க. அண்ட் இதை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதுதான் இதுக்கான தேவையான சாமான்கள். இப்போது ஒரு சின்ன ஜாரில் இந்த வெங்காயம் கொத்தமல்லி இந்த ஜீரகம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இந்த வெங்காயம் இருக்கும்போது இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் நறுக்க போகிறதில்ல. இப்போ நாங்கள் இதை குக்கரில் தான் நாங்கள் செய்வோம் மோஸ்ட்லி. ஏன்னா ஃப்ரைடேனும்போது எங்களுக்கு நமாஸ் டைம் ஆகும்போது டக்குன்னு பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். கடுகு வெடித்ததும் இப்போ இந்த வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறோம். இதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று தேங்காய் போட்டு தேங்காய் போடாது. இது நான் தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். இதில் மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது ஒரு பேஸ் கிரேவிங்க. இதை நீங்கள் எந்த நாட்டு காயோடு சேர்த்து செஞ்சாலும் இதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடு என்ன பண்ணுங்கள், வெண்டைக்காவை நல்லா கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் நம்ம அரைச்சதுனால கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த வெங்காய வாசனை உங்களுக்கு அப்படியே குழம்புல தெரியும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சியும் பூண்டும் சரி பாதி பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கப்புறம் 1லேருந்து 1.5 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நான்வெஜ்ன்றதுனால உங்கள்கிட்ட சிக்கன் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, மட்டன் மசாலா தூள் இருந்தாலும் சரி, அதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. மட்டன் நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். எதுவுமே நறுக்க தேவையில்ல, எல்லாமே அரைச்சி டக்குன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பசங்களும் சாப்பிடும்போது வெங்காயம் தனி தக்காளி தனியாக இந்த மாதிரி எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா சார்ந்து இருக்கும் குழம்பும் சாப்பிட்றதுக்கு. இது கீ ரைஸ், பகாரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு லேசாக அந்த வெண்டைக்காவை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே குழஞ்சிரும். இந்த மட்டனை அம்மா என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் போட்டு ஒரு சூப் மாதிரி செஞ்சு தருவாங்க. ஏற்கனவே அந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். நான் இருந்ததுன்னா டேக் பண்ணி போடுறேன். அது எப்படா எங்களுக்கு ரெடியாகவும் அந்த சூப் நமக்கு கிடைக்கும்னு இருக்கும். மிச்சம் அந்த சூப்பை எடுத்துகிட்டு அந்த மட்டன்லேயே இந்த குழம்பு செய்வாங்க. ரொம்பவே சூப்பர் எம்மியாக இருக்கும். அண்ட் ஃப்ரைடே ஸ்பெஷல்ன்றதுனால கண்டிப்பாக அந்த மட்டன் இருக்கும். ஃப்ரைடேனா ஒன்று பகாரா ரைஸ் இல்லை பிரியாணி இல்லை வெஜ் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப செய்கிறதும் ஈஸி. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க, ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போது இதில் தேங்காய் போடணுன்னா தக்காளி போட்டோம் இல்லையா, அந்த நேரத்துலையே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மட்டன் கொஞ்சம் நிறைய உப்பு எடுக்கும். உப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவும் அம்மா சொல்கிறது, உப்பு கம்மியாகிடுச்சுன்னா சேர்த்துக்கலாம், ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு என்னடா இது குக்கரில் பண்ணுறாங்களே, ஏன்னா காலகாலமாக நாங்கள் குக்கரில் தான் பண்ணுறோம். அதுவும் அலுமினியம்லேருந்து ஸ்டீலுக்கு மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா ஃப்ரைடே எங்களுக்கு டைமே ரொம்ப கிடைக்காது, டக்குன்னு முடிக்கணுன்றதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரி குழம்புலாம் குக்கர்லேயே முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7-8 விசில் உங்கள் மட்டனோட குவாலிட்டியை பொறுத்து நல்லா விசில் விட்டு வேக வச்சுருங்க. சூப்பராக எம்மியான வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதாவது முஸ்லீம் ஸ்டைலில் மட்டன் போட்டு ரெடி ஆகிடுச்சு. பகாரா கானாக்கு இப்போ மாம்பழ சீசன், கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடான வெள்ளை சாதத்து கூடயும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி கீ ரைஸு பகாரா கானா இதுக்கு எல்லாத்தோட ஒரு சைடு மாம்பழம், ஒரு சைடு கொஞ்சோண்டு ஊறுக்காய் ப்ளஸ் இந்த குழம்பு. அப்பளம் இருந்ததுன்னா டைம் இருந்தால் அப்பளம் பண்ணிக்கோங்க.
சாப்பிட்டு பாருங்கள், நிஜமாகவே சூப்பர் எம்மியாக இருக்கும். வெண்டைக்காய்லாம் பாருங்கள் குழஞ்சே போகலை, நல்லா முழுசாக இருக்குது. அதுக்கு என்னென்னா நம்ம வறுத்து போட்டுட்டோன்னா ஒன்றுமே ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.